அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு நவம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் இந்த மாதம் இருக்க போகிறாங்க. ஏற்கனவே குரு பகவான் அதிசாரமாக கடகமனையில் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். சூரிய பகவான் துலாம் மனையில் நீச்சமாகவும், சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாகவும், செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோடவும், புதன் பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து இந்த மாதம் பலன்களை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, நவம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, லாபாதிபதி உச்ச பலம், அந்த உச்ச பலம் பெற்ற அந்த லாபாதிபதியின் பார்வையில் பாக்யாதிபதி பாக்யஸ்தான அதிபதியான சனி பகவான், அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் வலிமை. அப்புறம் என்ன, இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். என்ன கொஞ்சம் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். என சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் பெறுவதனால அதை மட்டும் தவிர்த்து விட்டால் போதும். அதே சமயத்தில் சூரியனுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது. தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் எப்போ, இந்த நவம்பர் மாதம் 16க்கு அப்புறம். அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச பலம், முயற்சி நன்றாக இருக்க போகிறது. எண்ணியது, அதாவது ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும், அந்த குருவினுடைய பார்வையில் தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். அப்போ பாருங்க, தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தான அதிபதியான புதனை பார்வை செலுத்துவது ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்போ பொருளாதார கவலை இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்திலேயாவது உங்களுக்கு தனம், உங்களுக்கு வேண்டிய தனம் உங்களுக்கு கிடைத்து விடும். அப்போ பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் தன்னிறைவு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்ததுன்னா கூட அது இந்த மாதம் சுமூகமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், உங்கள் வாக்கு பலிதம் நன்றாக இருக்க போகிறது. வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், பேச்சினால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. அப்போ தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு. ஒரே ஒரு விஷயம் மட்டும், கோபத்தை, ஆக்ரோஷத்தை, பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். இந்த மாதம் சூப்பராக இருக்க போதும். முயற்சி சூப்பராக இருக்க போகுது. அதாவது தன்னம்பிக்கைக்கார கிரகமான சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார், நல்லா இருக்க போகுது. 3ஆம் இடத்தில் லாபாதிபதி உச்சபலம், பிரயாணம் நடக்கும். தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்க போகுது. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் சூப்பர். லாபத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே நம்ம செவ்வாய் பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும். செவ்வாய் ஆட்சி பலம்,
வலிமையா இருக்கார். சுக்கிரன் ஆட்சி பலம் வலிமையா இருக்கார். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் அமரப் போகிறார். குருவின் பார்வை கிடைக்க போகுது. என்ன சூப்பர், நல்லபடியாக இருக்க போகுது. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள், அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பர். ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போது, கட்டிடம் கட்டி விற்பனை செய்பவர்களுக்கு சூப்பரா இருக்க போது, நிலம் சார்ந்த இடம் சார்ந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடை கட்டுறது, வீடை வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சார் 4ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரே, அப்போ கேது அங்கு இருக்கிறதுனால என்ன, ராகுவோடு இந்த மாத தொடக்கத்தில் சந்திரன் இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தாய் ஹெல்த் விஷயத்தில், தாய் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், அவங்களை அக்கறையோடு பார்த்து கொள்வது நல்லது இந்த ரிஷபத்துக்கு. குழந்தைகள் நலன் எப்படி சார் இருக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது, குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவின் பார்வையில் இருப்பது சூப்பர். 5க்குரியவனை, குழந்தை ஸ்தான அதிபதியை, குழந்தை காரக கிரகமான குரு பார்ப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கோச்சார ரீதியில் இந்த எந்த தடை இல்லை, நல்லா இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் கிட்ட போகிறது, அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இருக்க போகுது. ஸோ ரொம்ப நாளுடைய சந்தோஷம், ரொம்ப நாளாக நினைத்து கொண்டிருந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த குரு தான் குழந்தை காரக கிரகம். குரு தான் ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய, இந்த 9 கிரகங்களில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த குரு தான் சொல்லுவேன். அது என்னதாக இருந்தாலும் சரி, அந்த குரு இப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குது, பாக்கிய அதிபதியை பார்க்குது, குழந்தை ஸ்தான அதிபதியை பார்க்குது. அப்போ என்ன, ஒரு பாக்கியம், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு தன பாக்கியம், ஏதோ ஒரு பாக்கியம், ஒரு நல்ல நிலை. இல்லை எனக்கு இது எல்லாமே இருக்குது சார், எனக்கு பொருளாதார பாக்கியம் மட்டும் வேணும், அது கிடைக்கும். இல்லை ஒரு வேலையில் செட்டில் ஆகலை, வேலை செட்டில் அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தையும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் ரிஷபத்துக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். 99% நடக்குங்க, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமையாக இருக்குது. அப்பா இவங்களுக்கு எதிர்ப்பாளி வலிமையாக தான் இருக்கார். நீங்களே கெடுத்துக்கிறது தான், அவ்வளோதான், வேற யாரும் வேண்டியதில்லை. இந்த ரிஷபத்துக்கு தானே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், பிடிவாதம் வரும். தான் நினைச்சது சரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதுவே சில சமயங்களில் தவறுதலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எதிரியை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசிநாதனே தான், 6ஆம் அதிபதியே தான். அப்போது நீங்கள் கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். அதாவது டக்குன்னு வேலை விட்டுறது, டக்குன்னு எதிர்த்து பேசி எதையாவது ஒன்று பிரச்சனையை உருவாக்கிக்கிறது, தானே அதுக்கான சொல்யூஷனை தேடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது. 6ஆம் அதிபதி வலுப்பெறதுனால ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது ரிஷபத்துக்கு நல்லது. சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கும் சுகர் வருவதற்கான அந்த சுகர் அப்படிங்கிற தன்மை சுக்கிரன் தான் கொடுப்பான், அது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கு, திருமண விஷயங்கள் நல்லா இருக்குமா? குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு நல்லவன் குரு 7ஆம் இடத்தை பார்க்குறதும், 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருப்பதும் சுப விஷயத்துக்கு தடை இல்லை, திருமண விஷயத்துக்கு தடை இல்லை. திருமணம் டக்குன்னு நடக்கும். ஏற்கனவே வரன் பார்த்துட்டு போய் ரிசல்ட் இல்லைன்னா கூட இப்போ ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ, ஏன்னா செவ்வாய் எங்கே இருக்கார், சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய இரத்தபந்த உறவுகளுக்கோ
திருமணமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையப்பெறும். இந்த ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல தன்மை. அதாவது 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வையில் அந்த சனி பகவான் இருக்கிறது சூப்பரான ஒரு காலகட்டம். பாக்கியம், தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், லாபம் சூப்பராக இருக்க போகுது. நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான்களை புகுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன் இது நடக்கலை, இப்படி நடந்தால் இது நல்லா இருக்கும், ஸோ இதை செயல்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அறிவார்ந்த செயல்கள், திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். ஒரு நல்லது நடக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, சமூக நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக, நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ திருமணம் நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.